அவருடைய பேரனாகப்பட்ட அருமை தம்பி ஆனந்த் அவர்கள் அதாவது இந்த விண்ணுலோகத்தை மண்ணுலோகத்தை விட்டு விண்ணுலோகம் அடைந்தார். இன்னைக்கு 30வது நாள் நினைவு நாளாக 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா பேர்ல வாத்து அப்படின்னு கொடுத்த மனுஷன். சரியா? மனுஷ வாழ்வு நீரிலுள்ள குமிழி போல நிலையில்லாத வாழ்வு நீரில் குமிழி போல் 3 மாசத்துக்கு முன்னாடி தான் தாத்தா பேர்ல வாத்து அப்படின்னு சொல்லி கொடுத்த மனுஷனுக்கு இன்னைக்கு நினைவு நாள் கொண்டாடி இந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்தார். உண்மைதான். யாரார்? அவருடைய இனப்பந்தகர் பங்கும் பங்காளிகள் நம்ம அருமை ஐயா குஞ்சப்புனூரை சேர்ந்த கவுண்டர் ஐயா அவர்களும் இல்ல பள்ளி பையா அவர்களும் நம்ம குலசாமி ஐயா கவுண்டர் ஐயா அவர்களும் இன்னும் நம்முடைய குஞ்சப்புனூரை சேர்ந்த நம்முடைய பொன்னுவேல் கவுண்டர் அவர்களும் கவுண்டர் ஐயா அவர்களும் நம்ம அளவு கவுண்டர் ஐயா அவர்களும் யாராருக்கிட்ட வாங்கி தின்னுட்டு அவங்க பேரெல்லாம் சொல்லு கோயிலை கட்டி முதியோர் இல்லத்தை நடத்தி ஏழை எளியோருக்கெல்லாம் மாசம் தவறாத அரிசி பருப்பு வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த அடமலை சடமலையே பேஞ்சது இல்லையா? அதாவது என்ன ஊருமா போயிருந்தீங்க? அதாவது ஒரு மாசத்துக்கு புலக்கூடிய மல்லிகை சாமான அரிசி பருப்புல எல்லா வகையும் வாங்கி கொடுத்தாங்க. அருமை தாய் அவர்களும் இங்க வந்திருக்கும் எல்லா பெரியவர்களும் எல்லா தாய்மார்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நிறைந்த செல்வம் நிறைந்த தடதாடி நிறைந்த புத்திரபாக்கியத்தை பெற்று பல்லாண்டு வாழ கடவுள் ராமோ ஜெயம். இருந்தாலும் வாழ்ந்ததால் போதும் வைகுந்தம் போய் சேர்ந்தார். போய் சேர்ந்தார். இந்த விண்ணுலோகத்தை போய் அடைந்தாலும் இன்னொரு பேரும் புகழும் கீர்த்தி என்னைக்கு மாறவே மாறாது. சரியா? மனித வாழ்ந்த காலம் நிலையில்லாத வாழ்வு மனுஷனுக்கு என்னைக்குமே தூங்கில வாங்கன்ற மூச்சு சொல்ல மாதிரி போனாலும் போச்சு. மனுஷன் தூங்கி எழுந்தால்தான் மனுஷன் இல்லைன்னா விடிஞ்சு போனோம். சரியா? இன்னும் வாழ்வது காலம் சிலத காலம் தான். அந்த வாழ்ற வாழ்க்கை காலத்துல நாம என்ன சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் கடைசி வரலும் உண்மை. சரியா? அருமை ஐயா சொட்டு பூசரி ஐயா நீதி நேர்மையின் சம்பாதிச்சு வச்சாரு, தர்மம் சம்பாதிச்சு வச்சாரு. இன்னைக்கு அவங்க தொண்டு தொட்டு வம்சாவளியா வந்தது. என்னமோ பகவான் கிருபையால இவ்வளவு காலம் வாழ்ந்து இன்னும் காய்ச்சி பூத்து குலுங்கி நல்லபடியா போயிருக்கலாம். என்னமோ பகவான் இவ்வளவு காலம் தான் இருக்குன்னு தலையில போட்ட விதி